ஓம் சரவண பவாய. நம்ம எல்லா சிவன் கோயில்களையும் முருகப்பெருமானுடைய கோயில்களையும் விபூதியை பிரசாதமாக தருவாங்க. ஆனால் பன்னீர் இலையில் விபூதியை பிரசாதமாக தரக்கூடிய அறுபடை வீடுகளில் ஒரு வீடு எது அப்படின்னு தெரியுங்களா? ஆமாங்க, இது நம்மளுடைய திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் என்றதுமே நமக்கு நினைவுக்கு வர்றது விபூதி பிரசாதம் தாங்க. இங்கே இருக்கக்கூடிய பன்னீர் இலைகளில் தான் நமக்கு விபூதியை மடித்து பிரசாதமாக தராங்க. வேதங்களே இங்கு பன்னீர் மரங்களாக இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதாகவும், விஸ்வாமுத்திரர் இங்கு முருகப்பெருமானை வழிபட்டு இலை பிரசாதத்தை சாப்பிட்டு தனக்கு ஏற்பட்ட குண்ம நோயை போக்கிக் கொண்டதாகவும் புராண வரலாறு சொல்லுதுங்க. ஆதிசங்கரர் தனக்கு ஏற்பட்ட காச நோயை செந்தூர் முருகனை வழிபட்டு இதே இலை விபூதியை உட்கொண்டுதான் போக்கிக்கிட்டாருங்களாமா. அதன் நினைவாக வடமொழியில் சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் பாமாலையை ஆதிசங்கரர் இயற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதேபோல் 5 வயது வரை ஊமையாக இருந்த செந்தில்வேலன் அருளால் பேசும் வல்லமையை பெற்று புகழ் பெற்றவர் நம்மளுடைய குருபரர். அந்த முருகப்பெருமானே வேலினால் அவரது நாவில் எழுதி அவரை பேச வச்சாருங்க. அதன் பின் தான் குமரகுருபரர் பிரசித்தி பெற்ற கந்தர் கலிவெண்பாவை எழுதுறாரு. நம்மளுடைய இந்த திருச்செந்தூர் பற்றின தல வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து திருச்செந்தூர் 2ஆம் படைவிட தரிசனம் செய்யவும். ஓம் சரவணபவாய.